வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்வி பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 1 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை GIT கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 07014340768770881. தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள் எல்லாரும், தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. நிறுத்தற்குறிகள் அப்போ மொழி பயன்பாட்டில் உங்களுக்கு தெரியணும், இன்றியமையாதவையாக பயன்படுத்தப்படுகின்ற சில நிறுத்தற்குறிகளை நீங்க போன வகுப்புல படிச்சிருக்கிறீங்க. நிறுத்தற்குறி என்று சொல்றது இப்ப முற்றுப்புள்ளி, முக்காட்புள்ளி, மெய்ப்பாட்டுக்குறி, அடைப்புக்குறி, காட்புள்ளி, வினாக்குறி, மேற்கோட்குறி, இது எல்லாமே நிறுத்தற்குறிகள் என்று சொல்லப்படும். எல்லாத்தையும் நாங்கள் என்ன சொல்ல போறோம்னா நிறுத்தற்குறிகள் என்று சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்? நான் இப்ப நிறுத்தற்குறிகள் என்று சொல்ல போறேன், கவனிச்சுக்கொள்ளுங்க. சரி, இந்த நிறுத்தற்குறிகள் பாருங்க பல வகைப்படும். உங்களுக்கு தெரியும் நிறுத்தற்குறிகள். இப்போ நான் இதில் உங்களுக்கு நிறுத்தற்குறிகள் சிலவற்றை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்படி ஒரு புள்ளி போட்டால் உங்களுக்கு தெரியும் ஃபுல் ஸ்டாப். பிறகு நாங்கள் இப்படி பார்த்தோம் என்றால் கவனிங்கோ, இப்படியே ஒரு அடையாளம் போட்டால் காட்புள்ளி, கமா, காட்புள்ளி, கமா. ஒரு புள்ளி வச்சு இப்படியே போட்டோம் என்றால் இது அரைப்புள்ளி என்று சொல்கிறோம். அரைப்புள்ளி நாங்கள் கிடக்கட்டும், அங்கே இருக்கட்டும், நாங்கள் இங்கே பார்ப்போம். இது முற்றுப்புள்ளி, இது சும்மா ஒரு கமா இப்படி போட்டோம் என்றால் என்ன சொல்லுவோம்? காட்புள்ளி. இது அரைப்புள்ளி. 2 புள்ளி வச்சா முக்காட்புள்ளி, முக்காட்புள்ளி. அப்போ கால், அரை, முக்கால் என்று பார்த்தோம் என்றால் இங்கே கவனிங்க, முதலாவது கால், காட்புள்ளி. அப்புறம் ஒரு புள்ளி வச்சு இப்படி வச்சா அரைப்புள்ளி. 2 புள்ளி வச்சா முக்காட்புள்ளி. இது முழு புள்ளி. அப்போ இது கால், இது அரை, இது முக்கால், இது முழுசு, முழு புள்ளி. 24 குறியும் உங்களுக்கு தெரியும். காட்புள்ளி, ஒரு புள்ளி வச்சுட்டு போட்டா அரைப்புள்ளி, 2 புள்ளி வச்சா முக்காட்புள்ளி, ஒரு புள்ளி வச்சால் முற்றுப்புள்ளி. இதை தவிர உங்களுக்கு தெரியணும் ஒற்றை மேற்கோள் குறி. ஒரு வசனத்துக்குள்ள இப்படி போட்டால் ஒற்றை மேற்கோள் குறி. சும்மா சொல்றோம், நாங்கள் பார்க்குறோம், சும்மா பார்ப்போம், நாங்கள் படிக்கல இன்னும். இது இரட்டை மேற்கோள் குறி, இது அடைப்புக்குறி, இது வினாக்குறி, இது ஆச்சரியக்குறி, இப்படி மெய்ப்பாட்டுக்குறி, அடுத்தது மெய்ப்பாட்டுக்குறி, அடுத்தது அடைப்புக்குறி. இப்படி நிறைய நிறுத்தற்குறிகள் இருக்கிறது. நிறைய நிறுத்தற்குறி, காட்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காட்புள்ளி, முழுப்புள்ளி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி, அடைப்புக்குறி, வினாக்குறி, ஆச்சரியக்குறி என்று உங்களுக்கு நிறைய குறிகள் தெரியும். நிறைய குறிகள் தெரியும். அப்போ பாருங்க, ரைட். இப்போ நாங்களும் ஒன்றா படிக்க போகிறோம். இது சரியான முறையில் போடாட்டி கருத்துக்களை சில விட மாற்றி விட்டுரும். அண்ணன் பாருங்க, அண்ணன், நான் சும்மா சொல்கிறேனே, இந்த முக்கியத்தை சொல்கிறேன். அண்ணன் தம்பி வீட்டிற்கு போனது தெரியாது. வீட்டுக்கு போனான். இது என்ன கருத்து? அண்ணனும் தம்பியும் வீட்டிற்கு போனார். அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனார், 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. இந்த கருத்து இது இல்லை. பாருங்க, நான் ஒரு காட்புள்ளியை போட்டு விட்டால் இப்ப என்ன சொல்ல போகுது? இப்ப நடக்க போகுது, அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனார். முதல்ல அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனார் என்றால் அண்ணனும் தம்பியும் வீட்டுக்கு போனாங்கன்னு பார்க்கிறோம். அண்ணனும் தம்பியும் வீட்டுக்கு போனார் என்று பார்க்கிறோம். மற்றது பாருங்க, ஒரு கமா போட்டுவிட்டா அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனார் என்று இருக்குது. இந்த காட்புள்ளின்ற முக்கியத்துவத்தை பாருங்க எப்படி வித்தியாசம். ஒரு காட்புள்ளி போராட்டி இந்த கருத்தே மாறிடும். என்ன படிக்கிறோம்ன்றே தெரியாமல் போய் என்னத்தை சொல்ல வருகிறார்கள் என்று விளங்காமல் தெரியும். ஆகவே இந்த நிறுத்தற்குறிகளை பற்றி நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். எங்கெங்கே என்னென்ன நிறுத்தற்குறிகள் பயன்படுத்தப்படுது என்று பார்ப்போம். இப்போ மொழி பயன்பாட்டில் இன்றியமையாதவையாக பயன்படுகின்ற சில நிறுத்தற்குறிகள் தொடர்பாக கடந்த வகுப்புல படித்திருக்கிறீர்கள். அவை என்னென்ன படித்திருக்கிறீர்கள்? முக்காட்புள்ளி, முற்றுப்புள்ளி,
முக்காட்புள்ளி, மெய்ப்பாட்டுக்குறி, காட்புள்ளி, வினாட்குறி, மேற்குறி. அப்ப பாருங்க, இப்ப நாங்க நினைவுபடுத்தி கொள்வோம். இப்ப நாங்க படிச்சதை பற்றி கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் 8ஆம் வகுப்புல, 7ஆம் வகுப்புல, 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்ல எல்லாம் படிச்சிருக்கீர்கள். 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்ல இருந்து படிச்சிருக்கீர்கள். ஆகவே இந்த முற்றுப்புள்ளி என்ற உங்களுக்கு தெரியும், அந்த குறி எப்படி இருக்கும் என்று தெரியும். முற்றுப்புள்ளி என்ற குறி எப்படி இருக்கும் என்று தெரியும் உங்களுக்கு. முற்றுப்புள்ளி என்றா என்ன தெரியும்? ஒரு ஃபுல் ஸ்டாப். முக்காட்புள்ளி என்றா அப்படி இருக்கும், 2 புள்ளி, 2 புள்ளி வச்சா முக்காட்புள்ளி. மெய்ப்பாட்டுக்குறி என்றா என்ன இருக்கும்? தான் மெய்ப்பாட்டுக்குறி. மெய்ப்பாட்டுக்குறி. அடுத்த அடைப்புக்கு அல்லது அடைப்புக்குறி எப்படி இருக்கும்? அடைப்புக்குறி இப்படி இருக்கும். காட்புள்ளி எப்படி இருக்கும்? ஒரு புள்ளியும், என்ன காட்புள்ளி என்றால் காட்புள்ளி இப்படி 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 ஒரு இப்படி போட்டு புள்ளி மாதிரி வச்சு இப்படி இப்படி இருக்கிறது காட்புள்ளி. வினாக்குறி எப்படி இருக்கும்? இதுதான் வினாக்குறி. மேற்கோள் குறி எப்படி இருக்கும்? இப்படி மேல 2 கோடு. அது ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி நாங்கள் பிறகு பார்ப்போம். இது மேற்கோள் மேற்கோள் குறி. அப்ப இந்த குறிகள் ஆகிய நிறுத்தற் குறிகளின் பிரயோகம் பற்றி நீங்க போன வகுப்புல படிச்சதை இந்த வகுப்புல நாங்கள் இருக்கா நினைவுபடுத்தி பார்க்க போறோம். ஆகிய இந்த நிறுத்தற் குறிகளை முற்றுப்புள்ளி, முக்காட்புள்ளி. முக்காட்புள்ளி என்ன? 2 புள்ளி வைக்கிறதா முக்காட்புள்ளி, 2 புள்ளி வைக்கிறது. மெய்ப்பாட்டுக்குறி உங்களுக்கு தெரியும், ஆச்சரியக்குறி. மெய்ப்பாட்டுக்குறி அல்லது ஆச்சரியக்குறி. அடுத்த காட்புள்ளி, வினாக்குறி, மேற்கோள் குறி. இந்த புள்ளிகள் எப்படி வைக்கப்படுகிறது என்பதை பற்றி நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த வகுப்புல மேலும் நாங்கள் 2 வகையான, இதுல இது படிச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். இது நாங்கள் நிறைவுபடுத்தி கொள்ளணும், நாங்கள் படிச்சு கொள்ளணும். இவற்றை படிக்கிறதோட பிள்ளைகள் நாங்கள் மேலும் சில முற்றுப்புள்ளிகள் வைக்கிறத பற்றி மேலும் சில 2 நிறுத்தற்குறிகளை பற்றி நாங்கள் இதுல வகுப்புல படிக்க போறோம். சரி, அவை என்னென்னு பார்ப்போம். அவை என்னென்னத்தை பற்றி படிக்க போறோம்னு பார்ப்போம். சரி, நான் இந்த முற்றுப்புள்ளி, முக்காட்புள்ளி, மெய்ப்பாட்டுக்குறி, காட்புள்ளி, வினாக்குறி, மேற்கோள் குறி நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். அதுக்கு முதல் பிள்ளைகள் நாங்கள் இப்ப இந்த அரைப்புள்ளியையும் விட்டிசைக்குறியையும் முதல் பார்ப்போம். ரெண்டும் தான் இருக்கு உங்களுக்கு. இது 2 பார்த்து போட்டு இது 2ஐயும் பார்த்துட்டு பிறகு நாங்கள் அந்த முதல் படிச்சதை பார்ப்போம். முதல் இதை பார்ப்போம். அரைப்புள்ளி என்றா உங்களுக்கு தெரியும். அரைப்புள்ளி என்றா அப்படி வைக்கிறது உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, அரைப்புள்ளி எப்படி வைக்கிறது? ஒரு அரைப்புள்ளின்ற நிறுத்தற்குறி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கும் தெரியும் பிள்ளைகள் சொல்லுங்க. அரைப்புள்ளி எப்படி வைக்கிறது? ஒரு புள்ளியும் அரைப்புள்ளி, ஒரு கமாவும் போட்டால் அது அரைப்புள்ளி. ஒரு மேல ஒரு புள்ளியும் ஒரு கமாவும் போட்ட அரைப்புள்ளி. எல்லாரும் ஞாபகம். நாங்கள் இப்ப படிக்க போறது ஏனைய நிறுத்தற்குறிகளை படிப்பதற்கு முன்பு அரைப்புள்ளியை பற்றி பார்ப்போம். அரைப்புள்ளியையும் இந்த விட்டிசைக்குறியையும் பார்த்துட்டு தான் கூட சிலபஸ். இதை பார்த்துட்டு பிறகு நாங்கள் முதல் படிச்சதுக்கு போவோம். இப்ப பாருங்க, கூட்டு வாக்கியத்திலே ஒத்த தன்மையுடைய சமநிலையான ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்களை இணைப்பதற்கு அரைப்புள்ளி பயன்படுத்தப்படும். கரெக்ட், சரியா? இப்ப நான் இதுல இருக்கிறதா சொல்லிட்டு நான் வேற ஒன்று சொல்றேன்னா, காலையில் சூரியன் உதித்தது. பாருங்க, நான் எழுதுறேங்க, காலையில் சூரியன் உதித்தது. காலையில் சூரியன் உதித்தது. ஓகே, ரைட். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இதனோடு தொடர்புடைய சில வாக்கியங்களை பார்ப்போம். கூட்டுவாங்க. சூரியன் உதித்தது. நாங்கள் அடுத்து என்ன செய்ய போறோம் என்றால், அதுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் போடுறது என்ன புள்ளி என்ற அரைப்புள்ளி, ஒரு புள்ளி வச்சு கமா. ரைட். பிறகு என்ன நடந்தது? சூரியன் உதித்த அப்புறம் என்னது? பூக்கள் மலர்ந்தன. சூரியன் உதிக்க பூக்கள் மலர்ந்தன. அரைப்புள்ளி. பிறகு ஒரு அரைப்புள்ளி. பூக்கள் மலர்ந்தன. பிறகு அடுத்து என்ன? பறவைகள் இதை தேடி பறந்தன. பறவைகள் இதை தேடி பறந்தன. சூரியன் உதித்தவுடனே பூக்கள் மலர்ந்தன. பூக்கள் மலர்ந்தன. பறவைகள் இதை தேடி பறந்தன. அதுக்கப்புறம் என்ன? உழவர்கள் வயலுக்கு சென்றார்கள். உழவர்கள் வயலுக்கு சென்றார்கள். உழவர்கள் வயலுக்கு சென்றார்கள் என்று வரும். நான் அடுத்து நான் ஒயிட் போர்ட் எடுத்துட்டு நான் எழுதுறேன். இப்போ நீங்க எழுதி பாருங்க, சும்மா உதாரணம் இதில் வச்சு காட்டுறது. இப்போ பாருங்க, ஒரு இது ஒரு கூட்டு வாக்கியம். எல்லாம் கூட்டு வாக்கியம். இதெல்லாம் கூட்டு வாக்கியம். தனித்தனி வாக்கியங்கள் இணைந்து வருகிறபடியால் இது கூட்டு வாக்கியம். இங்க கவனிங்கோ. அப்ப கூட்டு வாக்கியத்தில் ஒத்த தன்மையுடைய காலையில் சூரியன் உதித்தது, அதனோடு தொடர்புடைய பூக்கள் மலர்ந்தது, அப்புறம் அதோடு தொடர்புடைய பறவைகள் இதை தேடி பறந்தன. சூரியன் உதித்துடனே மற்ற உழவர்கள் வயலுக்கு சென்ற. இதெல்லாம் ஒரே தொடர்பாக வருகிற வாக்கியங்கள். அப்ப பாருங்க, ஒத்த தன்மையுடைய சமநிலையான ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்கள். இந்த ஒரு தொடர், இந்த ஒரு தொடர்,
ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்கு பயன்படுவதுதான் இந்த அரைப்புள்ளி. இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுவதுதான் இந்த அரைப்புள்ளி. வாக்கியங்கள்ல உங்களுக்கு தெரியும், இந்த கருத்தை விவரிக்கும் போது இந்த அரைப்புள்ளி விளக்கப்படும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, இங்க புத்தகத்தில் தரப்பட்ட உதாரணத்தை பாருங்க. கடற்கரைக்கு சென்ற சிறுவர்கள் மகிழ்ச்சியில் கூத்தாடினார்கள். அதோட தொடர்புடைய நீரில் குதித்தார்கள். அப்ப காட்புள்ளி, இவ்விடத்துல ஒரு அரைப்புள்ளி வருது, இவ்விடத்துல ஒரு அரைப்புள்ளி வருகிறது, அரைப்புள்ளி வருகிறது. நீரில் குதித்தார்கள், மீண்டும் ஒரு அரைப்புள்ளி. கரையேறி ஓடினார்கள், மீண்டும் ஒரு அரைப்புள்ளி. அந்த வாக்கியம் முடிய கேட்க முற்றுப்புள்ளி இடும். அந்த வாக்கியம் முடியக்க இங்க நீங்க அரைப்புள்ளி போடல, அது முடியக்க நீங்கள் போட வேண்டியது அரைப்புள்ளி. இங்க பாருங்க, காலையில் சூரியன் உதித்தது, பூக்கள் மலர்ந்தன, பறவைகள் இலை தேடி பறந்தன, உழவர்கள் வயலுக்கு சென்றார். இதெல்லாம் தொடர்புடைய வாக்கியம். அப்படி சமநிலையான ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியங்களை ஒன்றோடு இணைக்கும் பொழுது நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டிய நிறுத்தற்குறி வந்து அரைப்புள்ளி. கடற்கரைக்கு சென்ற சிறுவர்கள் மகிழ்ச்சியில் கூத்தாடினார்கள், நீரில் குதித்தார்கள், கரையேறி ஓடினார்கள், பரவசத்தில் பாடினார்கள். ஃபுல் ஸ்டாப். கடைசியா போடைக்க ஃபுல் ஸ்டாப் போடணும். அப்ப இந்த ரெண்டு உதாரணத்தை நீங்கள் இப்ப எழுதி கொள்ள போறீங்க. ஒன்று இதுக்கு ஒரு உதாரணம், இது ஒரு உதாரணம். ரெண்டு உதாரணம் எழுத போறீங்க. அரைப்புள்ளி என்று தலையங்கம் போட்டுட்டு இந்த ரெண்டு உதாரணத்தையும் எழுதி கொள்ளுங்க. ஒரு ஒன்றோடு தொடர்புடைய வாக்கியமா இருக்கணும், சமநிலை தொடராக, ஒன்றோடு சமநிலையான வாக்கியங்களாக இருக்கும். ஒன்றோடு அப்ப நாங்க அங்க பயன்படுத்தப்படுவது கமா போடுற இல்ல பிள்ளைகள், அங்க போடுறது நீங்கள் அரைப்புள்ளி. சில பேர் என்ன செய்யறா, என்ன சொல்றது, கடற்கரைக்கு சிறுவர் மகிழ்ச்சியில் கூத்தாடினார்கள், கமா. நீரில் குதித்தார்கள், கமா. கரையேறி ஓடினார்கள், கமா. அதாவது நீங்க போடுற காட்புள்ளி, அது காட்புள்ளி அல்ல. ஏன்னா இங்க பாருங்க, இதுல வந்து வினை ஒன்று முடியுது. கூத்தாடினார்கள் முடிஞ்சது, குதித்தார்கள் முடிஞ்சது. அப்ப பாருங்க, நீங்க கமா எங்க போடணும்டா, கடற்கரைக்கு சென்ற சிறுவர்கள் மகிழ்ச்சியில் கூத்தாடி, நீரில் குதித்து, கரையேறி ஓடி, பரவசத்தில் மகிழ்ந்தார். இப்படி ஓடி எச்சங்கள் வரும்போது, அதாவது கடற்கரைக்கு சென்ற சிறுவர்கள் மகிழ்ச்சியில் கூத்தாடி, இந்த வசனம் முடியும், அங்க கமா தான் போடணும். நீரில் குதித்து அண்டா கமா. இங்க முடிஞ்சுது, ஃபுல் ஸ்டாப். கூத்தாடினார்கள், நீரில் குதித்தார்கள், முடியுது. கரையேறி ஓடினார்கள், முடியுது. அந்த இடத்துல நீங்கள் போட வேண்டியது அரைப்புள்ளி. அப்ப அங்க கமா போடுற இல்ல. கமா போடுறது இப்ப நீரில் மகிழ்ச்சியில் கூத்தாடி, பாருங்க, காலையில் சூரியன் உதித்து, பூக்கள் மலர்ந்து, பறவைகள் இரை தேடி பறந்து, உழவர்கள் வயலுக்கு சென்று, அன்றைய நாள் பிறந்தது. ஃபுல் ஸ்டாப். அந்த நாள் பிறந்தது. அப்ப அங்க எச்சங்களாக வரும்பொழுது இந்த வினை வந்து இங்க வந்து வினை முற்றாக வருகிறது. வினை முற்றுன்னா வினை முடிஞ்சது. கூத்தாடினார்கள், முற்றுப்புள்ளி. குதித்தார்கள், முற்றுப்புள்ளி. ஓடினார்கள், முற்றுப்புள்ளி. பாடினார்கள், முற்றுப்புள்ளி. இப்படி முற்றுப்புள்ளி வரும் பொழுது நீங்கள் அங்கே முற்றுப்புள்ளி வரும்பொழுது அங்க நீங்கள் போட வேண்டியது வந்து என்ன புள்ளி போடணும், முற்றுப்புள்ளி போடணும். அதாவது முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் போடணும். ஆனால் இப்படி வரும் பொழுது கடற்கரைக்கு சென்ற சிறுவர்கள் மகிழ்ச்சியில் கூத்தாடினார்கள் முடிஞ்சு, அதோடு தொடர்புடைய நீரில் குதித்தார்கள். அப்ப அப்படி அங்க வினை அங்க முடியும் போது நீங்கள் திரும்பவும் சொல்றேன், நீங்கள் போட வேண்டியது அரைப்புள்ளி. காலையில் சூரியன் உதித்தது முற்றுப்புள்ளி, அப்ப கமா. பூக்கள் மலர்ந்தது, கமா. அரைப்புள்ளி, கமா இல்ல அரைப்புள்ளி. பறவைகள் இரை தேடி பறந்தன, என்ன புள்ளி, அரைப்புள்ளி. உழவர்கள் வயலுக்கு சென்றார்கள், முற்றுப்புள்ளி. ரெண்டு உதாரணத்தை எழுதி கொள்ளுங்க. அடுத்தது விட்டிசை கோரி அல்லது சிறுகோடு. இது புதுவிதமாக அரைப்புள்ளி நீங்கள் பார்த்துட்டீர்கள். இப்ப விட்டிசை குறி அல்லது சிறுகோடு எப்படி பயன்படுத்தப்படுறேன்னு பார்ப்போம். ஒரு விட்டிசை குறி, சிறுகோடு. இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் ஒரு கட்டுரைக்கு நீங்க மார்க்ஸ் போடப்படுறா பள்ளிக்கூடத்துல நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப உங்களுக்கு நீங்க எல்லாம் சூப்பரா எழுதிட்டியல், உங்களுக்கு 20க்கு 20 போடணும். ஆனா 20க்கு 20 போடாம தடுக்கிறதுக்காக என்னத்தை பார்ப்பாங்கடா, கடைசியா நீங்கள் போட்ட நிறுத்தற்குறியில தான் பார்ப்பாங்க. இதுக்கு கமா போடணும், இந்த பிள்ளை இதுக்கு கமா போட இல்லை, இதுக்கு ஃபுல் ஸ்டாப் போடணும், இந்த பிள்ளை இதுக்கு ஃபுல் ஸ்டாப் போட இல்லை, அதுல 2-3 மார்க்ஸை கழிச்சு விட்டுருவாங்க. அப்ப நீங்கள் கடைசியா நீங்க மார்க்ஸ் கொண்டு கொடுத்து, சார் எனக்கு எல்லாம் சரிதானே, நீங்க எனக்கு 20க்கு 20 போட இல்லைண்டா அவங்க சொல்லுவாங்க, நீங்க நிறுத்தக்குறி போட்டது பிள்ளை என்று சொல்லி போடுவாங்க. ஆகவே நீங்கள் போட வேண்டிய இடத்துல நிறுத்தற்குறிகளை அது உங்களுக்கு மார்க்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு வழி சொல்லிக் கொள்வார்கள். அதை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸை குறைக்கவே இயலாது. அப்ப நீங்க நிச்சயமாக சரியான இடத்துல சரியான நிறுத்தற்குறிகளை நீங்கள் போட வேண்டும்.
ரைட். அடுத்தது விட்டிசைக்குறி அல்லது சிறுகோடு பார்ப்போம். விட்டிசைக்குறி அல்லது சிறுகோடு பார்ப்போம். சரி, விட்டிசைக்குறி ஒரு சிறுகோடுண்டா சிறுகோடு இப்படி போடுற இப்படி சில டைம்ல இப்படி கோடு போடுறதுக்கு ஒரு இடைவெளி எங்கேயாவது வரும். அது அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பார்ப்போம். ரைட். இப்ப பாருங்கோ, இங்க பாருங்கோ, சொற்கள் சொற்சுருக்கங்கள் சிலவற்றில இந்த குறி பயன்படுத்தப்படுகிறது. சடுதியாக கருத்து மாற்றத்தினை காட்டுவதற்கு டக்குனு இன்னொரு வேறொரு விஷயத்தை சொல்றதுக்கு பயன்படுத்துவதற்கு இந்த விட்டிசை குறி பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, அப்பா இன்று எம்மோடு இருந்திருந்தால் டேஸ், அதை இப்பொழுது பேசி என்ன பயன்? இருந்திருந்தால் என்று அங்கால சொல்ல தேவையில்லை. அங்கால வார உணர்ச்சிகளை பாருங்கோ, சொற்சுருக்கங்கள் சிலவற்றின் இக்குறியீடு பயன்படுகிறது சடுதியாக கருத்தை மாற்றுறதுக்கு. அதை இப்ப இதை சொல்லி போட்டு இதை ஃபுல்லா இருந்திருந்தால், இந்த கதையெல்லாம் நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சிறுகதை வாசிக்கிற ஆக்களுக்கு தெரியும், புத்தகங்கள்ல பேப்பர்ல சிறுகதை வாசிக்கிற ஆக்களுக்கு இது நிறைய பயன்படுத்தப்பட்டது. அப்பா இன்று எம்மோடு இருந்திருந்தால் டேஷ், அதை இப்பொழுது பேசி பயன். அப்ப அங்க இருந்திருந்தால் அப்புறம் அங்களை கணக்கை யோசிக்க வைக்குது, அங்கால என்ன நடந்திருக்கும். அதுக்கு அதெல்லாம் சொல்லி கொண்டிருந்து இந்த கட்டுரையை அந்த கதையை பெருக்கி பிக்காமல் சொற்கள் அங்கால எழுதி சொற்கள் எண்ணிக்கையை கூட்டாமல் சொற்கள் சுருக்கவனும் என்று சொல்லியிருந்தால், அப்ப அங்கே பயன்படுத்தப்படுறது இங்கே இந்த சிறுகோடு பயன்படுத்தப்படுகிறது. அப்பா இன்று எம்மோடு இருந்திருந்தால், இதை உங்களுக்கு தெரியும், இப்பொழுது பேசி என்ன பயன். அப்ப அந்த இடத்துல பயன்படுத்தப்படுறது சிறுகோடு. வெவ்வேறாக கூறப்படும் இது ஒரு கருத்து, இது ஒரு கருத்து. அப்பா இன்று எம்மோடு இருந்திருந்தால் ஒரு விஷயம், மற்றது அதை இப்பொழுது என்ன, அது வேற கருத்து, இது வேற கருத்து. அப்ப வெவ்வேறாக கூறப்பட்ட ரெண்டு கருத்துக்களை தொகுத்து கூறுவதற்கு இந்த விட்டிசை குறி இங்கே பயன்படுத்தப்படும். சரியோ? ரைட். இப்ப பாருங்க, இலங்கை திருநாட்டின் அபிவிருத்திக்கு சிங்களவர், தமிழர், முஸ்லீம்கள் டேஷ் அப்படி மக்கள் இருக்கிறாங்க, இன்னும் கணக்கு விஷயங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். இது பாருங்க, இங்க பாருங்க, இங்க சடுதியாக கருத்தை கூறுவதற்கு வெவ்வேறாக கூறப்பட்ட கருத்துக்களை தொகுத்து கூறுவதற்கும் வெவ்வேறாக சொல்லப்பட்ட கூறுகளை தொகுத்து கூறுவதற்கும் இங்கேயும் அங்கே சிறுகோடு பயன்படுத்தப்படுகிறது, இங்கேயும் அந்த சிறுகோடு பயன்படுத்தப்படுகிறது, இந்த கருத்த கோடு. அப்ப சொற்சுருக்கங்கள் சிலவற்றை இக்குறி பயன்படுத்தி உங்களுக்கு தெரியும் விளங்கப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும். அப்பா இன்று எம்மோடு பேசி என்ன எம்மோடு இருந்திருந்தால், அப்பா இன்று எம்மோடு இருந்திருந்தால் என்று சொன்னால் இருந்திருந்தால் அங்க நிப்பாட்டியாச்சு. அதுக்கு பிறகு அங்க என்ன இருந்திருந்தால் அவர் இன்றைக்கு சாக்லேட் வாங்கி தந்திருப்பார், இன்றைக்கு எனக்கு சூ கூட்டி போயிருப்பார், இன்றைக்கு எனக்கு கடற்கரையை கூட்டி போயிருப்பார் எழுதிக்கலாம். ஆனா அதெல்லாம் சொல்லாமல் பலவற்றை செய்திருப்பார் என்பதை இந்த ஒரு கோடு மூலம் பலவற்றை செய்திருப்பார். அப்பா என்று எம்மோடு இருந்திருந்தால், அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், என்ற பர்த்டே இருந்திருந்தால், அங்கால அப்பாண்ட வெளிநாடு போயிட்டார் இருந்திருந்தால் அவர் என்ன செய்வார், இந்த பர்த்டேக்கு கேக் வாங்கியிருப்பார், வெட்டி இருப்பார். அப்பதான் அதெல்லாம் சொல்லலை. அப்போ பர்த்டேல கூட பர்த்டேக்கு இன்றைக்கு அம்மா ஒன்றும் செய்யலை, அப்பா வெளிநாட்டில் போயிட்டார். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அப்பா அன்றைக்கு இருந்திருந்தா நிப்பாட்டிட்டு என்ன நடந்திருக்கும், அப்போ என்ன செய்திருப்பார் என்ற விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல இல்லை. ஆனால் அந்த வாக்கியம் அந்த கோடு மூலம் நாங்கள் அதை விளக்குறோம். எப்படி விளக்குறோம்? கேக் வாங்கியிருப்பார், வெட்டியிருப்பார், படத்துக்கு கூட்டி போயிருப்பார், கடை கூட்டி கொண்டு உடுப்பு எடுத்து தந்திருப்பார், செருப்பு வாங்கி தந்திருப்பார். ஸோ அதெல்லாம் அந்த கோட்டுக்குள்ளே வரும். என்ன கணக்கு செய்திருப்பார் அந்த மாதிரி. அதை இப்பொழுது பேசி என்ன பயன், இப்போ நான் பேசி என்ன பயன், அப்பா இல்லையே என்று சொல்வதாக இருக்கலாம். அதே மாதிரி இலங்கை திருநாட்டின் அபிவிருத்திக்கு சிங்களவர், தமிழர், முஸ்லீம்கள் இங்கேயும் நாங்கள் பாருங்கோ வெவ்வேறாக கூறப்பட்ட கருத்துக்களை இப்ப என்ன ஒன்றுபட்டுழைக்க வேண்டும். இன்று இலங்கை திருநாட்டின் அபிவிருத்திக்கு சிங்களவர் ஒன்றுபட்டுழைக்க வேண்டும், தமிழர் ஒன்றுபட்டுழைக்க வேண்டும், முஸ்லீம்கள் ஒன்றுபட்டுழைக்க வேண்டும். இவ்வாறு வெவ்வேறாக கூறப்பட்ட கருத்துக்களை தொகுத்து ஒரே கருத்துல அனைவரும் உழைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கருத்து கோட்டின் மூலம் நாங்கள் விளக்குறோம். நாங்கள் அதை விளக்குறதுக்காக அதை பயன்படுத்தி இருக்கிறோம். ரைட். அப்ப இது போன்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சரியோ? ரைட். இப்ப அதை எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது உதாரணத்தை நீங்கள் சிறு கோட்டை எழுதிக் கொள்ளுங்கள். சரி, பொருத்தமான நிறுத்தற்குறியீடுகளை நீங்க போடணும். பொருத்தமான நிறுத்தற்குறியீடுகளை போடுவதற்கு நீங்க ரெடியா இருங்கோ. பொருத்தமான நிறுத்தற்குறியீடுல இந்த பந்தியை நீங்க வாட்சி போடணும், செய்யணும். கொஞ்சம் போறோங்க. அதுக்கு முதல் நான் ஒரு ஒயிட் போர்டுக்கு போயிட்டு வரேன்னா. ரைட். முதலாவது என்ன பேர் சொன்னீங்க நீங்கள்? முற்றுப்புள்ளி. எஸ், முற்றுப்புள்ளி. இப்போ உங்களுக்கு விளங்கணும். முதலாவது தெரிந்த அதனுடைய பேர் இந்த நிறுத்தற்குறியினுடைய பேர் முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி கட்டிக்காரங்கள், முற்றுப்புள்ளி.
ரெண்டாவது இதுக்கு பேர் என்ன? காட்புள்ளி. 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 இதுக்கு பேர் அரைப்புள்ளி. அரைப்புள்ளி. அடுத்தது முக்காட்குறி. முக்காட்புள்ளி. முற்றுப்புள்ளி. முக்காட்குறி சொல்லலாம், அரைக்குறி என்று சொல்ற தானே, முக்காட்புள்ளி. சரி, அடுத்தது இது என்ன? இதுக்கு பேர் நாங்க கடைசியா படிச்சோம், இதுக்கு பேர் என்ன? சிறுகோடு. இல்லாடி இன்னொரு பேர் சொன்ன விட்டிசைக்குறி. 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 இது அடைப்புக்குறி. அதுக்கு மேல, அதுக்கு மேல வினாக்குறி. வினாக்குறி. வெரி குட். வினாக்குறி. அடுத்தது அடைப்புக்குறி. அடைப்புக்குறி. ரைட், அடைப்புக்குறி. அடுத்தது மெய்ப்பாட்டுக்குறி அல்லது மெய்ப்பாட்டுக்குறி அல்லது ஆச்சரியக்குறியா? மெய்ப்பாட்டுக்குறி அல்லது ஆச்சரியக்குறி என்று சொல்றது. சார் வியப்புக்குறி. வியப்புக்குறி. ஆச்சரியக்குறி, வியப்புக்குறி. சரி, வெரி குட். ஆச்சரியக்குறி அல்லது வியப்புக்குறி. வியப்புக்குறி. இது ஒற்றை மேற்கோட்குறி. ஒற்றையா? ஒற்றை மேற்கோட்குறி. இது 2 கோடு இப்படி போட்டா இரட்டை மேற்கோட்குறி. பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்டு பந்தியை மீளெழுதுக. இந்த பந்தியை நீங்க செய்து பாருங்க பிள்ளைகள். சரி, நான் எங்கெங்கே அந்த எந்தெந்த குறியீடு வரும்னு நான் உங்களுக்கு சொல்லல, நான் அவருக்கா பார்ப்போம். நீங்க படிச்சிருக்கிறீர்கள், அதை கொண்டு செய்ய முடியுமான்னு பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், சரி, இப்போ ஃபுல் ஸ்டாப்புக்கு ஒரு வாக்கியம் நீங்க சொல்லணும். இப்போ எனக்கு ஃபுல் ஸ்டாப் வரக்கூடிய ஒரு வாக்கியம் நீங்க எனக்கு சொல்லி காட்டணும். இப்போ எனக்கு நிறுத்தற்குறிகள்ல நீங்க முதலாவது ஒரு நிறுத்தற்குறியில ஒரு நாங்க படிச்ச நாங்கள் அதுல ஃபுல் ஸ்டாப் வரக்கூடிய வாக்கியம் சொல்லுங்க பாப்போம். எங்க ஃபுல் ஸ்டாப் வரும்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு வாக்கியத்துல இறுதியில. எஸ், ஒரு வாக்கியத்துல இறுதியில வரும். வெரி குட். நான் கடைக்கு போனேன் என்று சொல்லும் பொழுது அந்த வினை முடிகிற இடத்துல நான் கடைக்கு போனேன் என்று சொல்லும் பொழுது நான் கடைக்கு போனேன். இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். நீங்க ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க போதும். வாக்கியம் முடிகிற இடத்துல வரும். அதே மாதிரி பிள்ளைகள் இது முதலாவது முற்றுப்புள்ளி வருகிற இடம். ரெண்டாவது நீங்க பாருங்க 35 என்ன சொல்லுவோம், கடற்கரை வீதி. இதுல எல்லாம் நீங்க கமாதான் போடணும். கொழும்பு எந்த இடத்துல முடிகிற இடத்துல நீங்க ஃபுல் ஸ்டாப் போடணும். அட்ரஸ் எழுதேக்க, ஒரு விலாசம் எழுதேக்க. ஆனா இங்கெல்லாம் கமா கமா போட்டு முடியேக்க, அந்த அட்ரஸ் முடியேக்க நீங்க இங்க ஃபுல் ஸ்டாப் போட வேண்டும், முற்றுப்புள்ளி போட வேண்டும். இது முற்றுப்புள்ளி. ரைட். ரெண்டாவது அரைப்புள்ளி. கமா போடுற இடம் சொல்லுங்க பாப்போம். கமா போடுற, இது முதலாவது. கமா போடுற இடம் சொல்லுங்க பாப்போம். ஒரு கமா போடுற வசனம் டக் டக்குண்டு நாங்க அடுத்த போவோம், குயிக்கா போவோம். வடக்கு, கமா கிழக்கு, கமா மேற்கு, கமா தென், கமா சப்ரகமுவ, கமா என்ன சப்ரகமுவ. வடக்கு, கமா கிழக்கு, கமா மேற்கு, தென் சப்ரகமுவ. அடுத்தது உவா, கமா மத்திய, கமா வேற என்ன, வேற என்ன வாகனம்? வடமத்தியம். வடமத்திய என 9 மாகாணங்கள் அப்படி போடுங்க. 9 மாநிலம் தானே, நான் முழுக்க எழுதல. வடமேல். வடமேல். வடமேல் என்ன, வடமத்திய, வடமேல் எல்லாம் கூட தானே. ரைட். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 வந்துடா. ஏன்னா 9 மாகாணங்கள் இலங்கையில் உண்டு. இலங்கையில் இலங்கையில் உண்டு இல்லை, மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை, இலங்கையில் என்ன? இலங்கை வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, தென்னில் வர தெற்கு, சப்ரகமுவ, உவா, மத்திய, வடமத்திய, வடமேல் என 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை, இலங்கையில் இல்லை, இலங்கையில் காணப்படுகிறது என்று எழுதலாம்.
இலங்கையில் என்றா காணப்படுகிறது. இலங்கை என்று சொன்னால் பிரிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இலங்கையில் மகாவலி, களனி, வளவை, வேற என்ன வேற என்ன நதியோடது இங்கங்கை, அம்முன் கங்கை, அப்படி எல்லா கங்கைகளை என பல கங்கைகள் இலங்கையில் போன்ற நதிகள் காணப்படுகின்றன. வகுப்பில் குமார், பதனி, அகமட் என சினரத் ஆகிய மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு மாணவர்களுக்கு பக்கத்தில் கமா. கடைசியா போடுற மாணவனுக்கு கமா போடுற இல்லை. இதுல பாருங்க, வடமத்தியக்கு பின்னால கமா போடுற இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் தான் கமா போட்டு வந்து கடைசியா போடுறதுக்கு கமா போடக்கூடாது. இதே மாதிரி இங்க எல்லாம் கமா போட்டு வந்து கடைசியா கொழும்பு கட்டளை ஃபுல் ஸ்டாப் போடணும், கடைக்கு போடணும். அப்ப இதே மாதிரி தான் இதுவும் கவனித்துக் கொள்ளணும். ஆகவே இங்கு நீங்க எழுதும் போது ஒரு பல விடயங்களை பிரித்து சொல்லும் பொழுது, அது பகுதிகளாக பிரிக்கப்படும் பொழுது, நாங்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே பயன்படுத்தப்படுற புள்ளி காட்புள்ளி பயன்படுத்தப்படும். சரியோ? அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்றால் பாருங்க, முக்காட்புள்ளி என்ன, எமது பாடசாலையில் அல்லது எமது வகுப்பில் 90 புள்ளிகளுக்கு மேல் கணித பாடத்தில் முன்னுக்கு வரணும். கணித பாடத்தில் முன்னுக்கு எழுதுவோம். எமது வகுப்பில் கணித பாடத்தில் 90 புள்ளிகளுக்கு மேல் பெற்றவர்களின் விவரம் இதுல என்ன குறியீடு போடணும்னு சொல்லுங்க பாப்போம். ரமணி, குமார், ரதீஷ் என்று எழுதுறோம். எழுதும்போது இதுல என்ன குறியீடு போடணும்? முக்காட்புள்ளி. வெரி குட். முக்காட்புள்ளி 2 தரம் இப்படி ஒரு புள்ளி வைக்கணும். வெரி குட். இலங்கையில் உள்ள நதிகள் என்று போட்டு எழுதி, அப்படி நதிகள் என்று சொல்லி கமா போட்டு எழுதலாம். ஆனால் இப்படி எழுதும் பொழுது இலங்கையில் உள்ள நதிகள் என்று போட்டுட்டு நதிகள் விவரம், நமது பாடசாலையில் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்ற மாணவர்கள் பேர் பட்டியல், இதுதான் 2 புள்ளி வச்சு தான் எழுதுது. அந்த டைம்ல போடுறது முக்காட்புள்ளி போடணும். அப்போ கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு விவரத்தை சொல்லும் பொழுது கமா அங்க போடுறோம். ரைட். அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்றால், உமது பெயர் என்ன, ஒரு கேள்வி கேட்டு உங்களோட விடை ஒன்று அறியணும் என்றால் அங்கே பயன்படுத்தப்படுவது வினாக்குறி. உமது பெயர் என்ன என்ற கேள்வி கேட்கும் போது அங்கே நாங்கள் பயன்படுத்தப்படுவது 4வது. உமது பெயர் என்ன என்ற கேள்விகளுக்கு உமது வயது என்ன, இலங்கையில் எத்தனை மாகாணங்கள் உண்டு என்றதை பயன்படுத்தும் போது அங்கே நாங்கள் என்ன குறியீட்டை பயன்படுத்துவோம்? வினாக்குறியை பயன்படுத்துவோம். சரி, அதே மாதிரி ஆஹா, 5வது ஆஹா, இந்த வியப்புக்குறி. எஸ் இந்த மலை நாட்டின் அழகுதான் என்னே ஆச்சரியப்படுவது. ஆகாண்டரையும் பெறலாம். ஆகால கமாவும் போடலாம். ஆகா, இந்த மலை நாட்டின் அழகுதான் என்னே சொல்லும் பொழுது அங்கே நாங்கள் பயன்படுத்தப்படுவது வியப்புக்குறி, ஆச்சரியக்குறி, மெய்ப்பாட்டுக்குறியா இருக்கும், அந்த குறியை பயன்படுத்தலாம். 5. இவ்வாறு நிறுத்தற்குறிகள் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள் பல உண்டு. ரைட். இப்ப பாருங்க, இரட்டை மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி என்ன கருத்து? அப்படி எழுதுவீங்க. அது எப்படி எழுதுவீங்க? இது எங்க பயன்படுத்துவீர்கள்? இரட்டை மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி எங்க பயன்படுத்துவீர்கள்? கூட்டி சொல்லிக்க மேற்கோள் குறி. இரட்டையா ஒற்றையா? வெரி குட். யாரால் யாருக்கு சொல்லப்பட்டது? வெரி குட், கடிகாரன். யாரால் யாருக்கு சொல்லப்பட்டது இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தப்படும். இந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள அதுக்குள்ள ஒரு ஆள் சொல்லப்படும் பொழுது, ஆனா இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள இன்னும் ஒரு ஆள், அதுக்குள்ளே இன்னொரு வசனம் சொல்ல வேணும் என்று சொன்னார். இன்னும் சொல்ல சொன்னார். இப்ப என்ன பாப்போமே, பாரதியார் சரிதானே, மகாத்மா காந்தியை பார்த்து
சும்மா சொல்லுவோமா, சும்மா வசனம் உண்டு. அப்படி வசனம் இல்லை சொல்றேன். மகாத்மா காந்தியை பார்த்து, இந்தியா சுதந்திரம் அடையும் நாள் சுதந்திர தினத்தை கொண்டாடும். இந்தியா சுதந்திரம் அடையும் நாளை சுதந்திர தினமாக கொண்டாடும் என்ற வசனம் இருக்கு. கொண்டாடும் என்றார். சொல்லுவோமே, ரைட். அப்ப இந்தியா, இது கதைக்கிறார். இந்தியா சுதந்திரம் அடையும் நாள் சுதந்திர தினம் கொண்டாடும். அவ்வளோ ஒரு மேற்கோள் குறிக்குள்ள வருது, இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வருது. இதுல பாருங்க, முக்கியமான சொல்லு சுதந்திர தினம் என்று சொல்றது வந்து ஒரு அதுக்குள்ள ஒரு சிறப்பான சொல்லண்டா அதை நாங்கள் மேற்கோள் குறிக்குள்ள போடுவோம். சொல்லப்படுற முக்கியமான விஷயம். இப்போ உதாரணமாக இங்கிலீஷ் ஒரு சொல்லு கேட்டு அதென்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, என்ன கதைக்கும் பொழுது இருக்கும்போது அதென்றால் இப்போது, அதாவது இந்தியா சுதந்திரம் அடையும் நாள் சுதந்திர தினம் கொண்டாடும் என்று சும்மா சொல்றாருண்டா, கொண்டாடும் என்றார். அப்ப இந்தியா சுதந்திரம் அடையும் நாள் சுதந்திர தினம் கொண்டாடும் என்று சொல்றது அவளும் சொல்ற வாக்கியம். ஆகவே அதுக்குள்ள நாங்கள் அதை இரட்டை மேற்கோள் குறி போட்டு அந்த சுதந்திர தினம் என்கின்ற அந்த சொல்ல மட்டும் நாங்கள் எடுத்து காட்டுறதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தலாம். அதை மட்டும் காட்டுவதற்காக, அதை மட்டும் காட்டுவது. நான் சொல்ற விடங்க உங்களுக்கு அந்த சொல்லண்ட, அதாவது மட்டும். அப்ப இந்தியா சுதந்திரம் அடையும் நாள் கொண்டாடும், சுதந்திர தினத்தை கொண்டாடும் என்றது அந்த காட்டுறதுக்காக அந்த சொற்களுக்கு மட்டும் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஒற்றை மேற்கோள் குறி அந்த குறிப்பிட்ட ஒரு சொல்லை சிறப்பித்து காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும். நான் சொல்ற விடங்க உங்களுக்கு அது முக்கியமாக அதை காட்டுறதுக்காக ஒற்றை மேற்கோள் குறி. அதுக்குள்ள நீங்க அப்புறம் இரட்டை மேற்கோள் குறி போட இயலாது. அதுக்குள்ள இரட்டை மேற்கோள் குறி போட முடியாது. அதுக்குள்ள நீங்கள் ஒற்றை மேற்கோள் குறி தான் போட வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். சரி, இப்ப நாங்கள் உங்களுக்கு இதை நான் நோட்ஸ் தரையில் நோட்ஸ் உங்களுக்கு பிறகு உங்களுக்கு தரேன். வானிலை அவதான நிலையம் இரட்டை மேற்கோள், நாளை மழை பெய்யும், எனவே மக்கள் வானொலி செய்திகளை கேட்டு கடற்கரைக்கு தொழிலுக்கு செல்ல முடியும் என்று அறிவித்தார்கள். சரி, ரைட். நாளை மழை பெய்யும், எனவே மக்கள் என்ன வானொலி செய்திகளை கேட்டு கடற்கரைக்கு செல்ல முடியும். அவ்வளவுதான் இரட்டை மேற்கோள் குறி. சரியா? கேட்டு செய்திகளை கேட்டு கடற்கரைக்கு தொழிலுக்கு செல்ல முடியும் என்று அறிவித்தார்கள். நாளை மழை பெய்யும், எனவே மக்கள் வானொலி செய்திகளை கேட்டு கடற்கரைக்கு செல்ல முடியும் என்று அறிவித்தார்கள். வானொலி செய்திகளை கேட்டு. இதுல முக்கியமான சொல்லு எப்படி? இதுல முக்கியமான சொல்லு எது? இதுல முக்கியமான செய்தி எது? ஸ்ரீ பிரஜை சொல்லும். இதுக்குள்ள நாளை மழை பெய்யும், எனவே மக்கள் வானொலி செய்திகளை மழை பெய்தா பெய்யட்டும், எங்களுக்கு என்ன மழை பெய்யட்டும். ஆனா எனக்கு முக்கியமான செய்தி என்ன? தொழிலுக்கு செல்றது. வானொலி செய்தி வந்து ஒரு தனிப்பட்ட நியூஸா இருக்கிறபடியா இதை நீங்க மேற்கோள் குறிக்குள்ள போடணும். இதை முக்கியமாக கவனத்தில் எடுக்கணும். விளங்குதா இப்ப உங்களுக்கு? வானொலி செய்தி என்பது செய்திகள் என்ன செய்தியை கேட்டு, வானொலி செய்தியை, அது வந்து ஒரு முக்கியமான சொல்லு. இந்த வாக்கியத்தின் முக்கியமான நாளை மழை பெய்யும், எனவே மக்கள் வானொலி செய்தியை கேட்டு கடற்கரைக்கு செல்ல முடியும், கடற்கரைக்கு தொழிலுக்கு செல்ல முடியும். இந்த செய்தி வானொலி செய்தி என்பது இதுல முக்கியமான சொல் என்றிருந்தால், சொல்லப்பட்ட வாக்கியத்துக்குள்ள ஒரு முக்கியமான செய்தி இது இப்படி உதாரணமாக இது நீங்கள் போடாட்டிலும் அது சில வேளையில் சரி போடுவார்கள். ஆனால் இன்னும் நான் என்ன சொல்றேன் என்றால், ஒரு முக்கியமான செய்தி, சொல்லப்படுகின்ற செய்தி இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள காட்டப்படும். அதுக்குள்ள ஏதாவது முக்கியமான, இதுக்குள்ள
மக்கள் இப்ப பாருங்க, வானொலி நாளை மழை பெய்யும், எனவே மக்கள் வானொலி செய்திகளை கேட்டு கடற்கரைக்கு செல்ல முடியும் என்றால் வானொலி செய்தி என்பது ஒரு குறிப்பிட்ட முக்கியமான சொல் என்றபடியால் அதை நாங்கள் ஒற்றை மேற்கோளுக்குள்ள காட்டலாம். இல்லாட்டி இந்த வானொலி செய்தியோடு பிரேக்கெட்டுக்கு ரேடியோ நியூஸ் இதுக்குள்ள நீங்க போடக்க நீங்க அது நீங்க அப்படி அது இங்கிலீஷில் எழுதியிருந்தால் நீங்க போட வேண்டியது கமா, அடைப்புக்குறி தான் போடணும், அடைப்புக்குறி தான் போடணும். சரி, இப்ப பாப்போமே. உங்களுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இது ஒரு அதுக்குள்ள இப்ப என்ன பார்ப்போம். பாரதியார் இல்ல, வேற யார் என்ன, ஜனாதிபதி கவனிங்கோ. ஜனாதிபதி இப்ப என்ன சொல்றேன்டா, ஜனாதிபதி கொரோனாவை கட்டுப்படுத்த 2 தடுப்பூசிகளை போடும்படி ஐக்கிய நாடுகள் சபை பேச்சாளர் யார் அவருடைய பேர் ஐக்கிய நாடு சபை நேற்று தானே தெரிவிச்சு, முந்தின நாள் தான் ரச்சனைங்க. சொன்னா பூட்ரஸ் காலி என்று போடுவோமே, சும்மா பூட்ரஸ் காலி கட்டுப்படுத்த 2 தடுப்பூசிகளை போடும்படி ஐக்கிய நாடுகள் பேச்சாளர் பூட்ரஸ் காலி கூறுகையில், எந்தவித ஊசியும் போடலாம் என எமது ஜனாதிபதி கூறியதாக எமது ஜனாதிபதி கூறினார். இப்ப 2 விஷயங்கள் ஏற்படும். ஜனாதிபதி சொல்றார், சரியா, எமது ஜனாதிபதி கொரோனாவை கட்டுப்படுத்த 2 தடுப்பூசிகளை போடும்படி. அப்ப இரட்டை கொடி யார் சொன்னார்? ஐக்கிய நாடுகள் சபை பேச்சாளர் பூட்ரஸ் காலி, அது ஒற்றை மேற்கோள் குறி, கூறுகையில் எந்தவித ஊசியும் போடலாம் என கூறியதாக கூறினார். எங்கட ஜனாதிபதி, எமது ஜனாதிபதி திரும்பி குத்தவே இல்லை, கூறினார் என்று வரும். நான் சொல்ற விளங்கிட்டப்ப 2 விஷயம் இதுக்குள்ள இருக்கிறது. கொரோனாவை எமது ஜனாதிபதி என்ன சொல்றாருண்டா, கொரோனாவை கட்டுப்படுத்த 2 தடுப்பூசி போடும்படி ஐக்கிய நாடுகள் சபை பேச்சாளர் பூட்ரஸ் காலி கூறுகையில் ஐக்கிய நாடு பூட்ரஸ் காலி கூறுகையில் எந்தவித ஊசியும் போடலாம் என்று கூறியதாக கூறினார். யார் சொன்னார்? ஜனாதிபதி. யார் சொன்னதாக? கூறினார் என்று வரும். கூறினார். யார் கூறினார்? எமது ஜனாதிபதி கூறினார். என்ன சொன்னார்? கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு தடுப்பூசிகளை போடும்படி யார் சொன்னார்ண்டா, ஐக்கிய நாடுகள் சபை பேச்சாளர் பூட்ரஸ் காலி கூறியதாக கூறினார். அப்ப ஐக்கிய நாடுகள் சபை பூட்ரஸ் காலி என்பது அது உள்ளுக்குள்ள வர வேண்டிய விஷயம். அப்ப இவர் தான் சொல்றார். ஆனா இவர் சொன்னதா சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆளை சொல்லப்படும் பொழுது அங்கே நாங்கள் ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள அவரை காட்டலாம். யார் என்று? ஐக்கிய நாடுகள் சபை பேச்சாளர் பூட்ரஸ் காலி, அதை நீங்கள் ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள காட்டலாம். இவர் பேசுறார், இவருக்குள்ள இவர் பேசுறார் என்று சொன்னால் அந்த பேசுறவரை மட்டும் குறிச்சு காட்டுவதற்காக ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்துவோம். நான் முதல் சொன்ன மாதிரி வானொலி செய்தி தான் அங்க முக்கியம். இதுல அது எல்லாத்திலையும் நாளை மழை பெய்யும், எனவே மக்கள் வானொலி செய்தியை கேளுங்கள். வானொலி செய்தியை கேட்டதா அதைத்தான் முக்கியப்படும். சரியா? ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள காட்டணும். அதுதான் அந்த முக்கியமாக காட்ட வேண்டியது. இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள எது முக்கியமா நாங்கள் கவனத்தில் எடுக்கணுமோ இதுல வானொலி செய்தியை கவனம் எடுக்கணும். இந்த ஊசி போட சொல்லி யார் சொன்னா? எங்கட ஜனாதிபதி சொல்லல, அவர் ஐக்கிய நாடு பூட்ரஸ் காலி சொன்னதை தான் சொல்றேன். அதுதான் அது முக்கியமானது, அதை தான் காட்டணும். அதை காட்டுவது தான் ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். நான் உங்களுக்கு மேலும் பல உதாரணங்கள், ஒரு கிட்டத்தட்ட 5 உதாரணங்கள் உங்களுக்கு தருவேன். நான் அடுத்த கிளாஸ் பார்க்கிறேன். நான் உங்களுக்கு புத்தகம் நான் பார்த்து போட்டு உதாரணம் தரேன். இப்ப அப்படித்தான் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது, மெயினா சொல்லும் பொழுது, பிரதான கருத்தான சொல்லும் பொழுது முற்று முழுதாக இரட்டை மேற்கோள், அதுக்குள்ள இருக்கிற சப்கருத்து சொல்லும் பொழுது நாங்கள் ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்துவோம். அதுக்குள்ள இருக்க சப்கருத்து, அவர் சொல்லப்படுற சப்கருத்து சொல்லும் பொழுது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தும். மெயின் கருத்து அவ்வளவும் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள, அதுக்குள்ள இருக்கிற சப் சொல்லும் பொழுது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்துவோம். நான் சொல்றேன். இப்ப அது நீங்க பெருசா அலட்டி கொள்ள வேண்டாம், பெருசா யோசிக்க வேண்டாம்.
அதை நீங்கள் அது பிறகு நான் சொல்லும் பொழுது நான் உங்களுக்கே விளங்கும். நீங்களே இதுதானா நீங்களோட 2 உதாரணம் நான் தரும்போது உங்களுக்கு விளங்கும். ரைட், வகுப்புல சந்திப்போம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். God bless you. சென்று வாருங்கள். உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதேவேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க.